உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, நியாயாதிபதிகள் 10:16, இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். உங்களை வருத்தெடுக்குது இல்லைங்க, பிரச்சனைகள், வியாதிகள், இந்த வறுமை, நிம்மதி இல்லாத இந்த வாழ்க்கை, இதெல்லாம் பார்த்து உங்களை பார்த்து தேவன் மனது உருகுகிறார். தேவன் மனது உருக, ஐயோ என் பிள்ளைங்க பாவம் தொடர்ந்து அழுகுறாங்க, தொடர்ந்து கவலைப்படுறாங்க, நான் ஏதாவது செய்தரேன். அவர் மனது உருகினால்தான் நமக்கு ஏதாவது கிடைக்கும், சுகம் கிடைக்கும், நமக்கு எல்லாம் சரியாகும். நீங்கள் கும்பிடுறீங்களே இயேசு இலகின மனசுக்காரருங்க, கல்லு மனசுக்காரர் இல்லை. அவருடைய மனசு இருக்கே இலகின மனசு. அதனால தான் இந்த பூமியில் வாழ்ந்தார் பார்த்தீங்களா. அப்போல்லாம் பார்க்கும் போதெல்லாம் வியாதி உள்ளவங்களை பார்க்கும் போதெல்லாம் சரி பண்ணார். உங்களையும் பார்க்குறாருங்க, உங்கள் பிரச்சனைகள்லேருந்து அவர் உங்களை சரி பண்ணுறாரு. அவர் மனதுருகினால் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் உங்களை பார்த்து என்ன நினைக்கிறாருன்னா, ஏதாவது செய்து கொடுத்துட்டு போயிடலாம் என் பிள்ளைங்களுக்கு, பாவம் என் பிள்ளைங்களுடைய இந்த பிரச்சனையை அவங்கள வந்து கசக்குது, வேதனைப்படுத்துது, ஏதாவது நான் செய்து கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு அவர் வந்திருக்காருங்க. இலகின மனசுக்காரர், கல்லு மனசுக்காரர் கிடையாது. அவர் எப்பொழுதும் உங்களுக்குன்னு ஏதாவதுன்னா நிற்பார். உங்களுக்குள் ஒருவராக வாழ்கிறாரு. ஐயா இவன் தானா இவதானா அப்படின்னு விட்டுட்டு போக மாட்டார். இவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு என்ன, நான் பரலோகத்தில் இருந்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார். உங்களுக்குள் ஒருவராக தான் வசிக்கிறார். உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீட்டில் எல்லாம் உங்களுக்குள் ஒருவராக தான் வசிக்கிறாரு. உங்கள் பிரச்சனையை பார்த்து, வியாதியை பார்த்து, வறுமையை பார்த்து சும்மா இருக்க மாட்டார். நிம்மதி இல்லாத வாழ்க்கையை பார்த்து சும்மா இருக்க மாட்டார். பக்கத்தில் நின்று உங்களுடைய கண்ணீரை துடைப்பார், சரி பண்ணுவார். சரிங்களாங்க. நம்ம ஒரு கற்பாம்பல் பூச்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா விடுவோமா? கண்டிப்பாக அதை அடித்து கொன்னுடுவோம், சாவிச்சிருவோம். அது மாதிரி உங்கள் தெருவில் ஒரு பாம்பு வருது, சரி போட்டோம் பாவன்னு விட்டுருவீங்களா? அடித்து கொன்னுட மாட்டீங்க. ஆனால் தேவன் இருக்காரு, ரொம்ப இலகின மனசுக்காரரு. ஏதேன் தோட்டத்தில் ஒரு பாம்பு ஏவாள் அவ தேவனை பற்றி தப்பாக சொல்லி கொடுத்துச்சு. சாத்தானோடு சேர்ந்து மனித இனத்தை அழிக்கணும்னு பிளான் பண்ணிச்சு. அப்படிப்பட்ட பாம்பையே மன்னிச்சு விட்டார். சரிப்போ, சரி நீ பொழைச்சிப்போ, நீ பொழைச்சிக்கோ, கிளம்பு அப்படின்னு அனுப்பிட்டார். அவ்வளோ இலகின மனசுக்காரர் அவர். அவ்வளோ மோசமான விஷமான பாம்பு, சாத்தான் எல்லாத்தையும் மன்னிச்சு அந்த டைமில் விட்டுட்டார். போகணும். நம்ம தேவன் அவருடைய பிள்ளைங்களுக்கு இறங்க மாட்டாரா? உங்களுக்கு சரி பண்ணி தர மாட்டாரா? அவருடைய பிள்ளைங்க தானே நீங்கள். உங்களை பார்த்தவொடனே இன்னைக்கு மனது உருகுகிறார். உங்களுக்குன்னு ஏதாவது செய்யணும்னு வந்திருக்காரு. கல் மனசுக்காரர் இல்லைங்க, இலகின மனசுக்காரர். சரிங்களா? அவர் உங்களுக்காக செய்து கொடுக்க முடியும், செய்வார். சுகமாகும், வியாதிகள் சுகமாகும், சரி பண்ணி தருவார். உங்கள் பிரச்சனைகளை, நிம்மதியை கொண்டு வருவார் உங்கள் வீட்டுக்குள்ளே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்க பிள்ளைங்களை பிரச்சனைகள், வியாதிகள் வருத்தி எடுக்குது, அவங்கள வருந்த வைக்குது, வேதனைக்குள் படுத்துது. ஆனா நீங்க சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. நீங்க இலகின மனசுக்காரர், கல்லு மனசுக்காரர் கிடையாது. பிள்ளைங்களுக்கு நீங்க ஒருவராக வசிக்கிறீங்க. அவங்க பிரச்சனையை பார்த்துட்டு தான் இருக்கீங்க, அவங்க வியாதியை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நீங்க சரி பண்ணி கொடுப்பீங்க, அதுக்காக நன்றி. பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்க பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள் மறைச்சுக்கோங்க. சுத்த ஆவியால் இருப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். உங்க பிள்ளைங்க ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக. மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கோம்பா. அப்படி இல்லைன்னா அவங்க மனுஷனை பிடிச்சி நீங்க நரகத்துல தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்றதுப்பா? அடிச்சு உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் அவங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க.
எப்பொழுது நீங்க வருவீங்க, நீங்க இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்டு இருக்கோம். சுத்தமா வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு இவை பொழுதுல உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும், அதை பெற்றுக்கொண்டு மத்திய வானத்துல உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால பரிசுத்தமா வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம். 7 வருடம் வந்து கிறிஸ்து ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. விசுவாச நடத்தும் ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. திரும்பவும் இந்த பூமிக்கு 3வது தடவை வருவீங்க. 1000 வருடம் அரசாட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறேன். எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். ஏசு முடிஞ்சவங்க எழுப்பிடாவே. ஆமென்.